ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவும் ஹெல்த்தியான சிறுதானிய தோசை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த தோசை வந்து ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் சிறுதானிய தோசைக்கு 1 கப் கம்பு எடுத்திருக்கேங்க. இந்த கம்பில் அதிக அளவு ஊட்டச்சத்து இருக்குதுங்க. உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பையை குறைப்பதுனால உடம்பு ரொம்பவும் வலிமையாக இருக்கும். இப்போ நம்ம 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம 1 கப் ராகி எடுத்துக்கலாம். ராகியில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குதுங்க. இப்போ நம்ம அது 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மக்காச்சோளம் 1 கப், வெள்ளை சுண்டல் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சைப்பயிறு 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்போ தான் தோசை நமக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். வெள்ளை உளுந்து 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் நைட் நல்லா ஊற விட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி வரும். சோளம்லாம் ரொம்ப ஊறினா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லாவே ஊறி வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா புளிக்க விட்டு அப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். பாருங்க, இப்போ நமக்கு மாவு நல்லாவே பொங்கி வந்துருச்சு. நம்ம கொஞ்சமாக ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட்டான உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். சுற்றி வர ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தோசை நல்லா வெந்து வந்தோன்னா நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாங்க. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க.